கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு உறவுக்காரர்களை மட்டுமல்ல, உக்கிரானக்காரர்கள். கணக்கு கொடுக்கணும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் குறித்து நான் எப்படி நடக்கிறேன், எப்படி விசாரிக்கிறேன், அவங்களுக்கு என்ன போதிக்கிறேங்கிறத ஒரு நாள் அங்க டைரி எழுதிக்கிட்டே இருக்கும். நீ யாருக்குப்பா நீ பாரபட்சமா பார்த்தேன், யார் உனக்கு காணிக்க தருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீ என்ன செய்து எல்லாம் அங்க பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு உறவுக்காரர்கள் மட்டுமல்ல, உக்கிரானக்காரர்கள். 1 கொரிந்தியர் 4:1-2. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களில் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். கர்த்தருடைய ஊழியக்காரன் அது மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய ரகசியங்களை குறித்து ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் கணக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. உக்கிரானக்காரன் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா இருக்கு. நீ கணக்கு கொடுக்கறதுல நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். வாயில வரதெல்லாம் நீ வாக்குத்தத்தம் சொல்லி ஜனங்களை ஏமாத்துறியே. திரளான ஜனங்கள் அவைகளுக்கு பின்பாக ஓடுறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஓடினா பிரச்சனை கிடையாது. தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு தான் அடி. புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரங்களுக்கு அடி, பின்னால போறாங்க தெரியுமா அவங்களுக்கு அடி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு மட்டும் தான் என்னது பரிசுத்த ஆவி இருந்துச்சு, மற்றவங்களுக்கு கிடையாது. எரேமியா ஏன்னா அந்த ஒரு ஆவி அவங்ககிட்ட இறங்குச்சு, அதை மாத்திரம் தீர்க்க தரிசனமா ஆவி இறங்கி அவங்க தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நீ சோதிச்சு பாரு, இயேசு சொல்லியிருக்கிறாரு, அவன் வருவான், நீ கவனமா இரு. என்னையும் நீங்க கவனமா பாருங்க. முழு உரிமை உண்டு. கவனம் பாசம் சரியா சொல்லுதாரா, தப்பா பேசணும் கேட்கலாம், உங்களுக்கு முழு உரிமை உண்டு. சரியான ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு தெரியுங்க. நம்மகிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இருப்பாருனாக்கி நமக்கு கொடுக்கப்படக்கூடிய போதனை வேதத்தில் உள்ளதான் நமக்கு தெரியும். நம்மகிட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருந்துச்சுன்னா இது தெரியாது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி, அதான் சொன்னார், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவனே அங்க போவான, பரலோகத்தில் பிரவேசிப்பான். அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதுல என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அவர் சொல்றாரு 7:24 சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், நான் சொன்ன பிரகாரமா கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் அப்படிங்கிற.